அன்புகிழமிய சன்மார்க்க பெரும் குணர்த்தவர்களே, அன்பை சிறந்த ஆளுநை ஒருமைப்பாட்டுக்குரியவர்களே, பூச நன்னாளில் நாம் எல்லோரும் சேர்ந்து சிந்திக்கிற வாய்ப்பை அளித்த வள்ளல் பெருமானுக்கு நமது மனமொழிமைகளால் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிப்போம். மாதம் ஒரு ஒழுக்கம் என்று நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். சுத்த சன்மார்க்கம் என்பது ஒரு இறையியல் மார்க்கம். இறைவனை வழிபட்டு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் மயமாக நாம் ஆக வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. ஆக இது ஒரு இறையியல் மார்க்கம், மெய்யியல் மார்க்கம். இறையியல் மெய்யியல் மார்க்கத்தை சிந்திக்கிற பொழுது ஒழுக்கத்திற்கு என்ன இங்கே தொடர்பு என்று சாதாரணமாக ஒரு ஆன்மீகவாதி மனதில் எழலாம். ஆனால் வள்ளல் பெருமான் மெய்யியல் வேறு, ஒரு தனி மனித ஒழுக்கம் வேறு என்று பிரிக்கவில்லை. தனி மனித ஒழுக்கம் இருந்தால்தான் மெய்யிலே மேலேற முடியும் என்பது வள்ளல் பெருமான் நமக்கு காட்டிய வழி. ஆகினால்தான் உயிர் கருணையை பற்றி சொல்ல வந்த வள்ளல் பெருமான், ஜீவகாருண்யத்தை பற்றி சொல்ல வந்த வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று எழுதினார்கள். ஜீவகாருண்யம் என்று எழுதியிருந்தாலே நூலுக்கு மிக பொருத்தமாக இருந்திருக்கும். இந்த நூல் சொல்லுவதெல்லாம் பசி தவிர்த்தலை பற்றியும் மற்ற உயிர்கள்பால் நாம் காட்ட வேண்டிய இரக்கம் பற்றியும் தான் இருக்கிறது. அந்த நூலை முழுமையாக படித்தவர்களுக்கு இந்த உண்மை புரியும். ஆனால் அதற்கு தலைப்பு ஒழுக்கம் என்று வைத்திருக்கிறார்கள். ஒழுக்கம் என்றால் ஒழுகுகிற வழி, ஒழுகுகிற முறை, ஒழுகலாறு என்று சொல்வார்கள். கேரக்டர்னு அர்த்தம் இல்லை, இருக்கு வாழும் வழி, வாழ்க்கை முறை. ஆக நாம் உயிர் இறக்கம் என்பதே வாழும் வழி என்கிறார் வள்ளல் பெருமான். இரண்டே சொல்வார்கள். ஒன்று, வாழும் வழியாக இரக்கத்தை பெற வேண்டும். இரக்கம் ஒருவில் என் உயிரும் வருவோம். வள்ளல் பெருமான் திருவார்த்தை. ஒருவுதல் என்றால் நீங்குதல், அழிதல். என் உடலிலிருந்து இரக்கம் நீங்கிவிட்டால் என் உயிரும் நீங்கிவிடும் என்கிறார் வள்ளல் பெருமான். ஆக உயிர் இரக்கம். இரண்டாவது பெருமன் வலியுறுத்துவது அறிவால் ஆய்வது. நான் ஏன் பிறந்திருக்கிறேன், எனக்கு ஏன் உடல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, மற்ற உயிர்களுக்கு இல்லாத சில சிறப்புகள் இந்த உடலில் ஏன் இருக்கின்றன, அப்ப மற்ற உயிர்கள் செய்வதை காட்டில் நான் கூடுதலாக செய்ய வேண்டி பெருமான் இறைவன் நினைத்திருப்பானோ என்கிற ஒரு சிந்தனையை சிந்தித்து பார்த்தல்தான் அறிவுடைமை. இது அடிப்படை சிந்தனை இல்லைங்களா? ஒரு மனிதன் மற்ற விலங்குகள் வரை உள்ள ஐந்தறிவு உள்ள மற்ற எல்லா உயிர்களை காட்டிலும் மிக சிறப்பான வசதிகள் எல்லாம் இந்த உடலிலே இறைவன் செய்து கொடுத்திருக்கிறான் என்பதை உணர முடியும். அறிவால் சிந்திக்கிறோம், மனதால் சிந்திக்கிறோம். மற்ற உயிர்கள் செய்ய முடியாதெல்லாம் நாம் செய்கிறோம். இப்ப குதிரை மாதிரி வேகமா நம்மால் ஓட முடியாது. ஆனால் அறிவை பயன்படுத்தி இந்த குதிரை மேல் ஏறி அமர்ந்து கொண்டு குதிரை வேகத்துக்கு நாம் பயணிக்கிறோம். இதுதான் அறிவு. ஒரு பறவை போல் பறக்க முடியாது. ஆனால் பறவை போல் பறக்கக்கூடிய ஒரு சாதனத்தை செய்து இந்த பறவை விட வேகமாக நாம் பறக்கிறோம். மீன் போல் நீந்த முடியாது. ஆனால் மீனை விட அதிகமான பாரங்களை சுமந்து கொண்டு அதிகமான தூரங்களை நீந்தி செல்கிற ஒரு கப்பலை கண்டுபிடித்திருக்கிறோம். இதுதான் மனிதனுடைய அறிவினுடைய திறன். மற்ற உயிர்கள் ஒரு செயலை செய்கின்றன. அவர்களை காட்டிலும் கூடுதலான செயலை செய்யக்கூடிய அறிவை மனிதன் வளர்த்துக் கொள்கிறான். அதற்கு மனம் என்கிற கருவி. ஆக மனிதனுக்கு மற்ற உயிர்களுக்கு இல்லாத பெரும் கருவிகளை, சாதனங்களை, வசதிகளை, வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அது சிந்திப்பதுதான் நமது அறிவுடைமை. அப்படி என்றால் இப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, அப்ப அந்த கூடுதல் என்னென்ன உடலிலே இருக்கிறது, மனதா இருந்தாலும் சரி, உடலா இருந்தாலும் சரி, அந்த உறுப்புகளை நாம் மற்ற உயிர்களை காட்டிலும் எப்படி கூடுதலாக பயன்படுத்துகிறோம். உதாரணமா உடல் இருக்கிறது, மெய் இருக்கிறது. இந்த உடலை மாடும் பயன்படுத்துகிறது, நானும் பயன்படுத்துகிறோம். அந்த மாடு தன் உடலை பயன்படுத்துவதை காட்டிலும் நாம் கூடுதலாக பயன்படுத்துகிறோமா? அங்குதான் சொத்து சன்மார்க்கம் அல்லது. உலகத்தில் எல்லா உயிர்களும் கண்களால் பார்க்கின்றன. மற்ற உயிர்கள் பார்ப்பதை காட்டில் நான் கூடுதலாக என் கண்ணை பயன்படுத்துகிறேனா? அது என்னங்க கூடுதல்? இப்ப மாடுனா மாடு ஒரு மாதிரி தான் பார்க்க முடியும்.
மிருகனா மிருகம் ஒரு மாதிரி பார்க்கும், பறவைனா பறவை மாதிரி தான் பார்க்க முடியும். ஆனால் மனிதன் இந்த கண்ணை வைத்து கோபத்தையும் காட்ட முடியும், கண்களாலே கருணையும் காட்ட முடியும். ஒரு உயிருக்கு இறங்குவதை இந்த கண்களே காட்ட முடியும். கண்களால் பேச முடியும் மனிதனால். அப்ப அந்த கண்ணை நான் எவ்வாறு செம்மையாக பயன்படுத்துகிறேன்? இந்த வாயை எப்படி செம்மையாக பயன்படுத்துகிறேன்? எல்லா உயிர்களும், பிறந்த உயிர்கள் அத்தனைக்கும் வாய் இருக்கு. எதற்காக? ஒரே தொழில், உண்பதற்காக மட்டும்தான். வயிறில்லாத ஒரு உயிர் உலகத்தில் இருக்கிறதுங்களா? கொசுவிலிருந்து யானை வரையில் எல்லாவற்றிற்கும் வயிறு இருக்கு. வயிறு இருந்தால் அதை உண்ண வேண்டும், உண்பதற்கு வாய் வேண்டும். மனிதனை தவிர்த்து மற்ற எல்லா உயிர்களும் இந்த வாய் என்கிற ஒரு உறுப்பை உண்பதற்காக மட்டுமே பயன்படுத்துகிறது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் பேசும் சக்தி இறைவன் கொடுத்திருக்கிறார். அப்ப அது கூடுதல் சக்தி பாருங்க நமக்கு. அந்த பேசுதல் என்கிற அந்த சொல்லை நான் சரியாக பயன்படுத்துகிறேனா? கடுஞ்சொல் பேசுகிறேனா? மென்சொல் பேசுகிறேனா? நல்ல சொற்களை சொல்கிறேனா? பொய் சொல்லுகிறேனா? இந்த வாய் எது எது செய்யலாங்க? எல்லாம் செய்யும். ஆக மற்ற விலங்குகளுக்கு இல்லாத அதே வாய் தான் நாம் வேறு விதமாக பயன்படுத்த வேண்டும் என்பது பிறப்பாடு. அதுதான் ஒழுக்கம் என்று பெருமான் சொல்கிறார். அதற்காகத்தான் ஒரு ஒரு அவயத்திற்கும் இந்த உடலுடைய ஒட்டுமொத்த ஒழுக்கத்தை பெருமான் அருட்பாவிலே, உரைநடையிலே நாம் புரிந்து கொள்ளுகிற தமிழிலே அவர்கள் பொது விதி, சாதாரண விதி, நித்திய கரும் விதி என்று ஒரு தலைப்பிலே சொல்கிறார். இதெல்லாம் அருட்பாவில் நாம் அன்பர்கள் படித்து பார்க்க வேண்டும். அந்த ஒழுக்கங்களில் தான் ஒரு சில ஒழுக்கங்களை மாதம் ஒரு ஒழுக்கமாக நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இதுவரையில் சிந்தித்த ஒழுக்கங்கள் என்ன என்ன என்பதை அடுத்த மாதம் அவர்கள் அறிக்கை வெளியிடுகிற பொழுது அந்த அறிவிக்கையோடு நாம் இதுவரை சிந்தித்த ஒழுக்கங்களுடைய பட்டியலையும் கொடுப்பார்கள். நமது தாளாளர் செல்வவிநாயகம் ஐயா அவர்கள். அதோடு அந்த ஒழுக்கங்கள் தொடர்பாக நாம் பல பதிவுகளிலே கடந்த காலங்களிலே, கடந்த 5, 6 ஆண்டுகளில் நாம் செய்திருக்கிறோம். பல் துலக்குதல், வழலை வழித்தல்னா அதுக்கு ஒரு பதிவு நேரம் 1 மணி நேரம் நாம் ஏற்கனவே செய்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். அந்த பதிவும் நமது செயலாளர் ஐயா போட்டால் நன்றாக. இதுவரையில் சிந்தித்த ஒழுக்கங்கள், அந்த ஒழுக்கங்களுக்காக நாம் குரல் பதிவாக, எழுத்து வடிவாகவும் நாம் செய்திருக்கிற அந்த பதிவுகள், அதையும் போட்டா அன்பர்கள், புதிய அன்பர்கள் படித்து பயன்பெற வாய்ப்பார்கள். இன்று நாம் சிந்திக்க போகிற அந்த வெந்நீர், சுடுநீர் என்பதை பற்றி இந்த ஒழுக்கத்தை சிந்திக்க போகிறோம். இந்த சுடுநீர் என்பது இந்த உடலிலே மிக முக்கியம். அது குடிப்பதாக இருந்தாலும் சரி, குளிப்பதாக இருந்தாலும் சரி. பெருமான் அந்த பச்சை தண்ணீர் என்று சொல்கிறோமே, குளிர்ந்த நீர், அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறார். சுத்த சன்மார்க்கத்தில் வந்த பெருமக்கள் கண்டிப்பாக வெந்நீர் மட்டுமே பருக வேண்டும். வெந்நீரை தவிர வேறு நீர் பருகக்கூடாது. அது எப்படி சொல்றாருன்னா, ஒரு நீர் 1 லிட்டர் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 5 பாகம். அந்த 5 பாக வெந்நீரை கொதிக்க வைக்கணும். அதுல 3 பாகம் ஆவியா போய் 2 பாகம் தான் தங்கணும். அப்ப எவ்வளவு தண்ணி கொதிக்கணும். சிவராஜ் வெந்நீரை சுட வச்சு அப்படியே குடிப்பாங்க. இன்னும் சில பேரை நன்றாக கொதிக்க வைத்து ரொம்ப சூடாரும் பச்சை தண்ணீர் சேர்ப்பாரு. இதெல்லாம் ரொம்ப தவறான பழக்க வழக்கங்கள். ஏன்னா இது ரொம்ப தவறான ஒரு செய்கை. அதை விட பச்சை தண்ணியே குடிக்கலாம். ஆக ஒரு நீரை, குடிநீரை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். சுண்டணும். 2 பாகம் 3 பாகம் சுண்டுகிற அளவுக்கு. இப்ப அலுவலகத்துக்கு போறாங்க, அவங்க நேரம் கொதிக்க வைக்கலாம், நேரம் இல்லை. ஒரு ஹாட் பிளேட்ல போட்டு மற்ற வேலை பண்ணிட்டே இருக்கலாம். 1 மணி நேரம் குளிச்சுட்டு வர ரெடியாக 1 மணி நேரத்துல ஏதோ எவ்வளவு கொதிக்குதோ அது போதும். அதை ஆற வைக்கணும். அது கொதிக்க வைக்கிறப்ப ஒரு சிறு செய்தி என்னன்னா, ஒரு சுக்கு தூள் போடணும்னு சொல்றாரு. இந்த சுக்கு எப்படி தயார் பண்ணணும்னா, கடையில நல்ல முற்றிய சுக்கை வாங்கி அதே மாதிரி சுண்ணாம்பை தரணும். தணல், விறகுனால் எரிக்கப்பட்ட அந்த தணல் இருந்தால் அதிலே சுடணும். அதை அது இல்லாதவர்கள் ஒரு பிடியில் பிடித்துக் கொண்டு கேஸ்ல கூட சுடலாம், தவறில்லை. ஆக அந்த சுண்ணாம்பை ஒரு தணலிலே, நெருப்பிலே சுட வேண்டும். சுட்டா என்ன ஆயிடுங்க, மேல் தோல் முழுவதும் கருப்பாயிடும். அப்புறம் அது ஒரு கத்தி எடுத்து சுரண்டும். சுரண்டினீங்கன்னா கருப்பு பகுதி புறப்படும், வெள்ளை வெளியேறும் உள்ள இருக்கும், சோறு மாதிரி. அதை இடித்து பக்குவப்படுத்தி சலித்து ஒரு பாட்டில வச்சிடும். இதுதான் சுண்ணாம்பு தடவி சுட்ட நீரை, சுட்ட சுக்கு, பதம்படுத்தப்பட்ட சுக்கு. அந்த சுக்கை ஒரு சிட்டிகை அந்த தண்ணியில போடணும். எந்த தண்ணி கொதிக்க வைக்கிறோமோ அதில் ஒரு சிட்டிகை, ரொம்ப போடக்கூடாது, ஒரே ஒரு சின்ன சிட்டிகை. அது நீரில் உள்ள குற்றங்களை எல்லாம் நீக்கிவிடும். எவ்வளவோ நீர் எங்கெங்கயோ இப்பெல்லாம் பொல்யூஷன் இல்லாத, மாசுபடாத நீரே இல்லை. ஏன்னா ஆலைகள் அதிகமானனால
நிலத்தடி நீரிலும், மண்ணிலும், காற்றிலும் மாசுகள் செறிந்திருப்பதாலே, நாம் எடுக்கிற நீர் மண்ணில் வர நீரோ, அல்லது டேங்க்ல வச்சிருக்கிற நீரோ நிறைய கிருமிகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனுடைய அறிவியல் பூர்வமாக நிறைய நம்ம அந்த பதிவிலே சிந்தித்திருக்கிறோம். அதை குமாரவேல் ஐயா போடுவார்கள். இந்த அறிவியலுக்காரங்கள நீ புரிந்து கொள்ளலாம். ஆக நன்றாக கொதிக்க வைத்து ஒரு சிட்டிகை அந்த சொல்லிய முறையில தயாரிக்கப்பட்ட சுக்கை ஒரு சிட்டிகை போட்டு நல்லா காய்ச்சி, ஆபீஸ் போறாங்கன்னா தண்ணியில கொதிக்க வச்சுட்டு போலாம். அவங்க போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடி ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஆனா 1 மணி நேரம் கொதிச்சா போதும். அதே ஆற வைக்கணும். அந்த ஆறிய நீரை வந்து நீங்க குடிக்கலாம் 4 முறை. அதுக்கப்புறம் அது சூடு இல்லாட்டா கூட பரவாயில்ல. அதனால அது கொதித்த நீராக தான் இருக்கணும் நாள் முழுவதும். ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படுதோ போடலாம். வீட்ல இருக்கிற பெண்மணிகளா இருந்தா ஒரு நாளைக்கு 2 முறை கூட கொதிக்க வைக்கலாம். ஆரிய தண்ணீர் தான் குடிக்கணும். வெதுவெதுப்பா கூட இருக்கலாம். கொஞ்சம் சூடா குடிக்கிறது நல்லது நாள் முழுவதும். அதுக்கு வந்து சூடுகா கோடை ஒரு தூய தமிழ் சொல்லி உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். சூடு கா கோடை. கா என்றால் காப்பாற்றல். எதை காப்பாற்றுங்க? சூட்டை காப்பாற்றுகிறது. சூடு கா கோடை. அது தெர்மோ பிளாஸ்க். தெர்மோ பிளாஸ்க் இருக்கு பாருங்க. அது ஒரு சின்னதா வாங்கி வச்சுக்கலாம். ரூ. 100 ரூ. 150 கிடைக்குதுங்க. ஒரு சினிமாவுக்கு போனா ரூ. 400 செலவு செய்றோம். ஒரு சூடுகா கோடை. அத வாங்கி வச்சுட்டோம்னா, குடிக்கிறதுக்கு பதமா ஆறுது பாருங்க. அந்த நேரம் அந்த வெந்நீர அதுல ஊத்தி வச்சுக்கங்க. நாள் முழுவதும் சூடு அலுவலகம் போறீங்க ஒரு பிளாஸ்க்ல எடுத்துட்டு போங்க. எப்ப குடிச்சாலும் வெது வெதுன்னு இருக்கும். அந்த குளிர்ந்த நீர் இந்த தொண்டையில படக்கூடாது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வழி நீக்குதலிலே, ஐயம் என்பது சளி. மனதே வரக்கூடிய ஐயம் டவுட்ன்னு சொல்லுவோம். சந்தேகம். உடலுக்கு வரக்கூடிய ஐயம் தான் சளி. அந்த சளிக்கு மூல காரணமாக இருப்பது குளிர்ச்சி, சீதம். அந்த குளிர்ச்சி ஏதானும் பெரும்பங்கு வருகிறது என்றால் நாம் குடிக்கிற நீரால் தான் வரும். இதனால்தான் சில பேர் ஐஸ் வாட்டர் குடிக்கலாம் மகா கொடுமை. சுத்த சன்மார்க்கர்கள் அந்த ஃப்ரிட்ஜிலேயே இருக்கிற ஐஸ் வாட்டர் தொடக்கூடாது. அதுபோல வெளியில போற வெயில் நேரம் கூல் ட்ரிங்க்ஸ் தொடவே கூடாது. அந்த சூடுகாக்குள்ள இருக்கிற நீர் தான் பருகணும். நினைப்பான் பைத்தியக்காரன் ஏங்க இந்த வெயில் தகிக்குது. இப்ப போய் நீங்க வந்து வெந்நீர் குடிக்கிறீங்க. அது குடித்தவங்களுக்கு தான் தெரியும் அருமை. நீங்க எத்தனை ஐஸ் வாட்டர், எத்தனை கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாலும் வெயில் காலத்திலே அந்த தாகம் அடங்காது. நீங்க அந்த வெந்நீர் குடையில வச்சிருக்கீங்களா, அது 1 டம்ளர் ஒரு கண்ணால குடிச்சு பாருங்க. டக்குன்னு அந்த தாகம் அடங்கிடும். உடலுக்கு தேவை சூடுதான். ஆக வள்ளற்பெருமான் நினைக்கிறார், இந்த உடலுக்கு எதன் மூலமாக நான் சூட்டை கொடுக்க முடியும். ஏன்னா சூடுதான் வாழ்வினுடைய பயணம். குளிர்ச்சி மரணத்தினுடைய பயணம். அதனாலதான் உடல் ஒரு செத்து போட்டானான்னு பாக்குறப்ப உடம்ப தொட்டு பார்ப்பாங்க. குளிர்ந்து போச்சுங்க, முழுகி போச்சுங்க, எடுத்துருங்க அப்படிம்பாங்க. குளிர்ந்தாலே அது மரணம். சூடு இருந்தால் அது வாழ்வு ஜீவிதம். நாம் மரணமில்லா பெருவாழ் நீண்டு வாழ வந்தவர்கள். ஆக நமக்கு தேவை சூடுதான். அதனாலதான் சூடான பதார்த்தங்களையே பெருமான் சொல்வார். அது உணவு எடுத்துங்க, காய்கறி எடுத்துங்க. இப்ப பாருங்க பச்சை அரிசி சூடு, புழுங்கரிசி குளிர்ச்சி. பச்சை அரிசி தான் பயன்படுத்தணும்னு சொல்லுவார். சூடுதான். தியானம் சூடு. முசுமுசுக்கு தினசரி நம்ம சாப்பிட வேண்டிய நார்க்குடிச்சோட என்ன நாங்க முசுமுசுக்கு, தூதுவளை, கரிசாலை. இது 3 சூடு. சீரகம் என்பது சூடு அல்லா பொருள். ஆக இது 3மே சூடு பாருங்க. பெருமான் சொல்வது அத்தனையும் சூடுமயமாகத்தான் இருக்கும் என்கிற இந்த செய்தியை சொல்லி, இதை நான் அடுத்த வாரம் மீண்டும் நான் தொடர்கிறேன். அதை அடுத்த வாரம் சிந்திக்கலாம். ஆக அடுத்த வாரம் என்கிற அடுத்த புதத்தில் சிந்திக்கலாம். அடுத்த பூசத்திற்கு வருகிற வரையில் அருள் கூர்ந்து எல்லோரும் வெந்நீரையே பயன்படுத்துங்கள். இதனுடைய முழு பரிமாணத்தை அடுத்த மாதத்திலே நம்ம தொடர்போம்.